ஸோ எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ரிஜெக்ட் ஆனீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக நான் ரிஜெக்ட் ஆனேன் அப்படின்றத உட்காந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டெக்னிக்கல் கொஷின்ஸ் நிறையா கேட்டிருப்பாங்க. அந்த டெக்னிக்கல் கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டெக்னிக்கல் கொஷின்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க. ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸு என்ன இதில் அவங்க வீக்காக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் கிளியராக படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூவுக்கு அதில் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும். ஆனால் அந்த ஆன்சரை எப்படி அந்த இன்டர்வியூருக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் வீக்காக இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் உங்களால் அதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ அப்போது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, எப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன்லேயும் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாரும் வைக்கலாம், இல்லாட்டினா ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் ப்ரோக்ராமை சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு ப்ரோக்ராமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், பட் அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே அவங்களால சால்வ் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் இன்டர்வியூ வைக்கும்போது நாங்கள் ஒரு 30 மினிட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுப்போம். பட் அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஒரு ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ டைம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பவுண்டில் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போது அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூலையும் ஈஸியாக ஒரு டைமுக்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அப்போ நான் ப்ரோக்ராமிங்லேயே வீக்காக இருக்கேனா இல்லை டைமுக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்றதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் இந்த 3 இதுலேயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிற ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூவில் சூப்பராக பண்ணேன், ஆனால் ஏன் அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ப்ராப்ளமே அதில் தான் இருக்கும். ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டிருப்பாங்க. சில கம்பெனிஸில் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் வைக்கிறவங்களே உங்களுக்கு ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் மோஸ்ட் ஆஃப் த இது டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொஞ்சம் ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாலே அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் சில கம்பெனிஸில் ஹெச்ஆர் ரவுண்டுன்னே தனியாக ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. அதில் தனியாக இன்னொரு ஹெச்ஆரே உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்டுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அதே மாதிரி ஹெச்ஆர் ரவுண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் என்றைக்குமே பெருசாக மாற போகிறது கிடையாது. ஹெச்ஆர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த 10 கொஸ்டினுக்கும் நீங்களே இன்டர்வியூக்கு முன்னாடியே ஒரு ஆன்சர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற ஹெச்ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டர்வியூ ஃப்ரெண்ட்லியாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க உங்களை ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் டெக்னிக்கல் ரவுண்டை கிளியர் பண்ணிவிட்டு ஹெச்ஆர் ரவுண்டை கிளியர் பண்ணாமல் போயிருப்பாங்க. என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ராப்பரான ஒரு பதிலை சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஃபாரினுக்கு போய் எம்எஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சரை கொடுப்பாங்க. ஸோ அப்போது ஹெச்ஆர் நோட் பண்ணுவாங்க, இந்த பர்சன் 5 இயர்ஸில் ஃபாரின் போகிறேன்றாங்க. ஸோ அப்போது அவங்களோட ஸ்கோப் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி இல்லை. ஸோ இவங்க லாங் டர்மாக நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் அந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஆன்சரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ எல்லா மிஸ்டேக்ஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதுங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட எல்லாத்தையும் ரைட் டவுன் பண்ணி எதில் நான் கரெக்ட் பண்ணணும், எதில் நான் என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேபி ஒரு 2-3 இன்டர்வியூவில் நீங்கள் ஈஸியாக ஒரு இன்டர்வியூவை கிளியர் பண்ணிடலாம். பட் நீங்கள் இதே மாதிரி எதையுமே அனலைஸ் பண்ணாமல் இன்டர்வியூவை கண்டினியூஸாக அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ரிஜெக்ஷன்ஸ் தான் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உட்காந்து
என்ன ரீசன்னால் நான் ரிஜெக்ட் ஆனேன் அப்படின்றத நீங்கள் ரைட் டவுன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஃபர்தராக கரியர் ரிலேட்டட் கைடன்ஸுக்கு இந்த சேனலுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.